அதாவது அவர் வீடு காரு இடம் வாங்கி போட்டதெல்லாம் போக கையில் ஒரு 5 கோடி இல்லை ஒரு 4 கோடி, சரி மினிமமாக வச்சா கூட ஒரு 3 கோடி இப்படி வச்சுருப்பார். இவர் தான் இப்போ நாம் பேச போகிற ஆள். ஏன்னா இப்படி ஒரு ஆள் தான் வந்தார். சரி, அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் வரல, அவங்க மனைவி வந்தாங்க, அப்புறம் அவர் வந்தார். மனைவி என்ன சொன்னாங்க? எல்லாம் இருக்குது சார், இப்படி ஒரு கணவர் கிடைக்கவே மாட்டார். ஜீரோலேருந்து வாழ்க்கையை ஆரம்பித்தார், நல்ல படிப்பு, வேலைக்கு வந்தார், நல்ல ஏர்னிங், எல்லாம் இன்றைக்கி வந்து வெல் செட்டில்டு. நாங்கள் அப்படி இருக்கும்போது கடைசி ஒரு வருட காலமாக நான் வந்து என் பழைய கணவர் வந்து என் கண்ணு முன்னாடியே செத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறேன். அப்படின்னா புதிய கணவர் யார் அப்படின்னு நான் கேட்குறேன். புதிய கணவர் யாருன்னா, இவர் வந்து முதலாக பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். ஸ்மோக்கிங் வந்தது, அப்புறம் மெதுவாக ஆல்கஹால் வந்தது, அப்புறம் சம்பந்தமே இல்லாத யாரோ ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்தாங்க, அப்புறம் ஃபோன் வாட்சிங் ஹெவியாச்சு, அப்புறம் செக்ஷுவல், அதாவது லஸ்ட், பியூர் காமம், அதற்கான தொடர்புகள் அதிகமாச்சு, அப்புறம் அஃபேர்ஸ் வந்துச்சு. இதெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள. ஏன்னா அவர் இப்போ வெல் செட்டில்டு, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் யார் அப்படின்னா, கல்யாணம் பண்ணும்போது அவர் அம்மா பையன், அம்மாவுக்கு உயிர், அவருக்கு அம்மான்னா உயிர். இப்படி ஒரு பையன், வயசு 40, வெல் செட்டில்டு. ஆனால் இப்போ என்ன, அம்மா தான் நீ என் வயிற்றில் வந்து எப்படி பிறந்த அப்படின்னு கேட்குற லெவலுக்கு ஆயாச்சு. இப்போ பாருங்களேன், நான் முதல்ல சொன்ன வார்த்தைக்கு போகிறேன். 25 ஆரம்பித்து 40 வரை சம்பாதிச்சான், ஆனால் ஒழுங்காக சேமிக்கலை, கண்ணாமுன்னான்னு செலவு பண்ணான், அப்படி சொல்கிறோம்ல. அவன் எவ்வளோ பரவாயில்ல, ஏன்னா அவன் இஎம்ஐ கட்டி ஆகணுன்றதுக்காவது ஒழுங்காக வாழ்ந்துட்டு போயிடுவான். ஏங்க மாதத்தில் ஒரே ஒரு நாள் ஏதோ தப்பு பண்ணுறேன் விடுங்க அப்படின்ற லெவலில் இருப்பான் அவன். ஆனால் இங்கே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடிச்சாச்சுல்ல, எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல, அதனால் 30 நாளும் தப்பு பண்ணுவான். தேடி தேடி வித்தியாசமான தவறுகள்லாம் செய்கிறது. அந்த அளவுக்கு பணமும் இருக்கும், டைமும் இருக்கும். ஆமாம். இவர் எங்கே எக்ஸ்போஸ் ஆனார்னா, தாய்லாந்து போய் ஒரு ஆள், இவர் ஒரு ஆள். நீங்கள் இப்படியெல்லாம் எப்போ யோசிக்க முடியுன்றதை யோசித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இவர் ஒரு ஆள் 3 பெண்களோடு இருக்கார். அதுதான் வெளியில் தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் இவர் டோட்டலாக ஹி ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் லைஃப் அப்படின்ற இடத்துக்கு மற்றவர்கள்